நாட்டை சார்ந்த ஒரு புனிதர் முத்தி பெயர் பெற்ற டினா பெல்லாங்கர். அவங்க சொல்றாரு, ஒரு ஆன்மா தூய நற்கருணை கொண்டிருக்கிற வளமையையும் வாழ்வையும் புதையலையும் புரிந்து கொண்டால் அந்த அறிவும் அந்த விழிப்புணர்வும் உண்டாக்கக்கூடிய கொடிய தூய பசி அது என்ன செய்வாங்களா, அந்த ஆன்மாக்கள் போய் செராபி மன்னாவை அள்ளி உண்பார்கள். என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு ஆன்மா நற்கருணையில எவ்வளவு வாழ்வு வளமை புதையல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா அந்த அறிவு உண்டாக்கக்கூடிய கொடிய பசி, ஒரு புனித பசி, அவங்களே கோயில்ல போய் நற்கருணை திறந்து எடுத்து உண்ண ஆரம்பிப்பாங்களாம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, நற்கருணை பேழைகள் பெரிய மதில் சுவர் கட்டி பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கும். இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க, இரவிலும் பகலிலும் ஆலயங்கள் ஆராதனை செய்பவர்களால் நிரம்பி வழியும். எப்போ நற்கருணை கொண்டிருக்கிற வாழ்வை வளமையை ஒரு ஆன்மா புரிந்து கொண்டார். அப்ப இன்னைக்கு பகல்லையும் இரவிலையும் கோயில்ல யாரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மோடு நற்கருணையில் வாழ்கிறார் என்கிற நம்பிக்கை கத்தோலிக்க திருச்சபைகளை பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லுங்க. அப்பதான் உருப்புறதுக்கு வழி இருக்கும். யாருக்கெல்லாம் இல்லை அதை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். அப்போ நற்கருணையை அன்றைக்கு இயேசு இருந்ததை போல, இயேசுவை சுற்றி மொய்த்ததை போல இன்றைக்கு மக்கள் சூழவில்லை என்றால் நமக்கு நம்பிக்கை குறைவு. அப்ப 2 காரியம் நடக்க பாருங்க. ஒன்று, குடும்பங்களுக்கு வாழ்வு இழந்து நிற்கிறது, திருச்சபை மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறது. இதையெல்லாம் விட கொடுமை, என் ஊருக்காக என் குடும்பத்துக்காக என்னோடையே வாழ்கிற ஆண்டவர் இயேசு நாதி இல்லாத ஒரு காக்கா கூட போக முடியாத அனாதையாக கைவிடப்பட்டவராக இருக்கார்.